ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு நாஞ்சல் கார்டன்ஸ். இது என்னுடைய ஃபேவரட்டான டெய்ஸி ஃப்ளார். கல்யாணத்துக்கு முன்னாடி இதில் ஒயிட் கலர் சிங்கிள் பெட்டல் வச்சுருந்தேன். அப்புறம் அது அழிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து நர்சரியில் ரீசெண்டாக லைட் ப்ளூ கலர்லேயும் ஒயிட் கலர்லேயும் இருக்கிறத பார்த்தேன். பட் அப்போ வாங்க முடியலை. அப்புறம் ஆன்லைனில் பிங்க் கலர் மல்டி பெட்டலும் ப்ளூ கலர் மல்டி பெட்டலும் ஒயிட் கலர் சிங்கிள் பெட்டலும் இருக்கிறத பார்த்தேன். உடனே ஆர்டர் போட்டுட்டேன். செடி அவ்வளவு ஹெல்த்தியான செடியாக வந்துச்சு பாருங்கள். ஈவினிங்கே வந்துச்சு. ஆனால் இப்போ ஓப்பன் பண்ணால் உடனே நடலை அப்படின்னு சொன்னால் செடி வாடிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன். காலையில் தான் ஓப்பன் பண்ணி தண்ணி தொட்டிக்குள்ளே போட்டேன். காலையிலே நட்டால் அப்புறம் அந்த வெயிலை ஃபுல்லாக வாங்கிக்கிட்டு செடி வாடி போயிடும் அப்படின்னு சொல்லி ஈவினிங் நடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் அதுக்கு முன்னே மதியமே மழை பெஞ்சிருச்சு. சரி, அந்த மழையாக இறங்கிட்டேன். அப்படியே நடலான்னு பார்த்தா அவ்வளோ குட்டி குட்டி பிளான்ஸ் இருந்துச்சு பாருங்கள். சரி, மொத்தமாக நட்டு ஒருவேளை அந்த செடி பட்டு போயிடுச்சுன்னா மொத்தமாக அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி குட்டி பிளான்ஸ் ஒவ்வொன்றையுமே பிரித்து தனியாக நட ஆரம்பிச்சிட்டேன். எப்படியும் ஏதாவது ஒரு செடியாவது ஒவ்வொரு வெரைட்டிலையும் நமக்கு மிஞ்சும் இல்லை, எல்லா செடியும் பட்டு போகாதில்ல. அதனால் தனித்தனிங்க பாருங்கள் இவ்வளோ குட்டி குட்டி பிளான்ஸுன்னு, அவ்வளோ அழகான பிளான்ஸு. எனக்கு தெரிஞ்சு இது ஒன்று தான் சிங்கிள் பெட்டல். அதோடைய லீஃப் அரேஞ்ச்மெண்ட்டை பார்த்தாலே தெரியும். பூத்திருந்துச்சுன்னா இன்னும் அழகாக இருந்திருக்கும். பட் நம்ம வீட்டில் வந்ததுக்கப்புறம் பூத்தா இன்னும் நல்லது தானே. அதனால் நான் ரொம்ப ஹாப்பி தான். பெரிய பிளான்ஸ் எல்லாத்தையுமே ஒற்றை செடி தான் ஒரு தொட்டியில் வச்சுருந்தேன். ஆனால் குட்டி பிளான்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொரு வெரைட்டியும் ஒவ்வொரு தொட்டிலையாக வச்சுருந்தேன். அதுலேயுமே ஒரு வெரைட்டி மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸு பிளான்ட்டாகவே இருந்துச்சு, மொட்டோடு இருந்துச்சு. அந்த மொட்டோடு இருக்கிற பிளான்ட்டை சேர்த்து நட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு தனியாக ஒரு தொட்டியில் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கையில் எடுத்துட்டேன். இந்த குட்டி குட்டி பிளான்ஸ் எல்லாம் ஒவ்வொரு தொட்டியில் இருக்கிறதும் ஒரே வெரைட்டி, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வைக்காமல் நட்டுட்டு அந்த பெருசாக இருக்கக்கூடிய அந்த பிளான்ட்டை தனியாக வச்சுட்டேன் இன்னொரு தொட்டியில். சரி, எல்லா செடிகளும் பூக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லாமே நல்லா பூத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இது என்னுடைய ஃபேவரட்டான டெய்ஸி ஃப்ளார். அதனால தான் இதை நடுறதை வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. இந்த மழையிலையும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக நட்டதுக்கு காரணம் இது எனக்கு அவ்வளோ பிடிச்ச ஃப்ளார் அப்படின்றதுனால தான். இந்த பூக்கள் பூக்கும்போது காமிக்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். எத்தனை பேருக்கு டெய்ஸி ஃப்ளாரை பற்றி தெரியும், பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ எல்லாத்துலேயுமே நிறைய ஹைப்ரிட் வெரைட்டி, இம்போர்ட்டட் வெரைட்டி ரொம்ப அழகழகாக வந்துருச்சு. கார்டனிங்கில் இது ஒரு அச்சீவ்மெண்ட்டு தான். ஹாப்பி கார்டனிங்.